அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் பெண்ணின் பெருமையையும் கற்பின் ஆற்றலையும் பறைசாற்றும் மிகச் சிறந்த குறள் இது. திருக்குறள் 55. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. பொருள்: வேறு தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக கருதி தொழுது துயிலெழும் பெண் மழையே பெய் என்று கட்டளையிட்டால் உடனே மழை பெய்யும். இங்கு கற்பு நெறியின் வலிமையால் இயற்கையே அத்தகைய பெண்ணுக்கு கட்டுப்படும் என்பது வள்ளுவரின் கருத்து. சிறுகதை: கற்பின் வலிமை. பண்டைய காலத்தில் ஒரு சிற்றூரில் மங்கையர்க்கரசி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் கணவன் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டவள். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தாள். அவளுடைய ஊரில் ஒரு முறை பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஓராண்டுக்கும் மேலாக மழையே இல்லாததால் நிலமெல்லாம் காய்ந்து போயின. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி யாகங்கள் செய்தனர், தெய்வங்களை வேண்டினர். ஆனால் மேகம் கூட தென்படவில்லை. அப்போது அந்த ஊருக்கு வந்த ஒரு முனிவர், இந்த ஊரில் எவரொருவர் எவ்வித களங்கமும் இல்லாத மனதுடன் தன் கடமையை சரியாக செய்கிறாரோ அவர் சொன்னால் மழை பெய்யும் என்றார். ஒவ்வொருவராக முயற்சி செய்தனர், பலனில்லை. இறுதியில் மங்கையர்க்கரசியை அழைத்தனர். அவள் மிகவும் எளிமையானவள். அவள் வானத்தை பார்த்து, மழையே, என் கணவருக்கு நான் செய்யும் தொண்டிலும் என் கற்பு நெறியிலும் உண்மை இருக்குமானால் இந்த ஊர் மக்களின் துயர் தீர இப்போதே பொழிவாயாக என்று வேண்டினாள். அடுத்த கணமே வானில் கருமேகங்கள் திரண்டு பேரிடி இடித்தது. ஊரே குளிரும்படி கனமழை கொட்டியது. மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவள் செய்த அதிசயம் என்னவென்று கேட்டபோது அவள் பணிவுடன் கூறினாள், நான் தனிப்பட்ட முறையில் தெய்வத்தை தேடி அலையவில்லை. இல்லறத்தில் என் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெய்வமாக நினைத்து செய்தேன். மன தூய்மையுடன் ஒரு பெண் தன் கடமையை செய்யும் போது இயற்கையும் அவளுக்கு துணை நிற்கும் என்பதை உணர்ந்தேன். வள்ளுவர் கூறியது போல தெய்வத்தையே தொழாவிட்டாலும் தன் கடமையிலும் கணவரிடமும் மாறாத அன்பு காட்டும் பெண்ணின் சொல்லுக்கு வானம் வசப்படும் என்பதற்கு மங்கையர்க்கரசியை சான்றாக விளங்கினாள். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.